8th standard chapter 4 life mathematicsல exercise 4.3ல third question என்ன கொடுத்திருக்கிறாங்கன்னா find the compound interest on rupees 3200 at 2.5 percentage per annum for 2 years compounded annually. அதாவது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. எவ்வளவு ரூபாய்க்குன்னு பார்த்தீங்கன்னா 3200 ருபீஸ்க்கு, எவ்வளவு பர்சன்டேஜ்னு பார்த்தீங்கன்னா 2.5%, எத்தனை இயர்ஸ்ன்னா 2 வருஷம், காம்பவுண்டட் ஆனுவலி. அதாவது தமிழ் மீடியம் பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா கூட்டு வட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். நம்ம போடக்கூடிய தொகை 3200 ரூபாய்க்கு எவ்வளவு சதவீதம் பர்சன்டேஜ் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2.5, எத்தனை வருஷத்துக்கு, 2 வருஷத்துக்கு. இப்போ அவங்க கேட்குறது என்னென்னா கூட்டு வட்டி என்ன, ஒரு வருஷத்துக்கு போடக்கூடிய அந்த அமௌண்ட் என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ அப்போ முதன்மை தொகை, அதாவது நம்ம போடக்கூடிய பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ₹3200. ஆறுன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். வட்டி அப்படின்னு வட்டி வீதம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா 2.5% பெர் ஆனம்னா என்ன அர்த்தம்னா ஒரு வருஷத்துக்கு அவங்க கொடுக்கக்கூடியது அப்படின்றது அர்த்தம். என்னன்றது நம்ம என்னென்னு எப்போவுமே எடுத்துப்போன்னு பார்த்தீங்கன்னா அந்த வருஷ கணக்கோ மாத கணக்கோ என்ன கொடுத்துருக்குறாங்களோ அதுதான் என்னுடைய மதிப்பு. ஸோ இதில் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா கூட்டு வட்டி அப்படின்னா என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா A is equal to P into 1 plus R by 100 whole power n. P உடைய மதிப்பு என்னவோ அதை எடுத்து பிரதியிட்டுக்கணும். இன்ட்டு 1 ப்ளஸ் ஆர் என்ன கொடுத்துருக்குறாங்களோ 2.5 அதை எடுத்து எழுதியாச்சு பை 100 ஹோல் பவர் 2. ஸோ இப்போ இந்த கேல்குலேஷன் எப்படின்றத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3200 எதுவுமே பண்ணாதீங்க, அப்படியே எடுத்து போட்டுக்கும். இந்த 1ஐயும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அப்படியே எடுத்து போட்டுக்கும். இந்த 100ஆல் டிவைட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2.5 இருக்குது இல்லைங்களா, அந்த 0.5 அப்படியே வச்சுக்கும். வகுக்கும் போது எத்தனை ஜீரோஸ் இருக்குது, கீழே 2 ஜீரோஸ் இருக்குது. அப்போது வகுக்கும் போது இந்த புள்ளியானது எங்கே நகரும்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி பக்கம் நகரும். இங்கே எத்தனை ஜீரோஸ் இருக்குதோ அத்தனை ஸ்தானம் தள்ளி நகரும். அப்போது 1 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். ஸோ அப்போ இந்த எம்டி பிளேசஸில் நீங்கள் என்ன போடணும்னு பார்த்தீங்கன்னா 0. அதே மாதிரி இந்த ஃப்ரண்ட்லேயே என்ன போடணும்னு பார்த்தீங்கன்னா 0 போடணும். ஸோ அப்போ இதை டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 0.025. ஓகேங்களா. இப்போது இதை 1ஓட ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 3200 அப்படியே போட்டுக்கோங்க. 1 + 0.25 என்ன வந்துடும்னு பார்த்தீங்கன்னா 1.025. மறந்துடாதீங்க இந்த ஹோல் பவர் 2வை போடுறதுக்கு இங்கேயும் ஹோல் பவர் 2ன்னு சொல்லிட்டு போடணும். ஓகேங்களா. ஸோ அடுத்தது என்ன பண்ணலாம், ஏற்கனவே நமக்கு என்ன கிடச்சிருக்குது 3200 அப்படியே வச்சுக்கோங்க. நம்ம லாஸ்ட்டாக எந்த ஸ்டெப்பில் முடித்தோன்னு பார்த்தீங்கன்னா 1.025 ஹோல் பவர் 2 இந்த ஸ்டெப்பில் முடித்தோம். ரைட்டுங்களா. ஹோல் பவர் 2னா என்ன அர்த்தம், அதை 2 தடவை மல்டிப்ளை பண்ணும். இதை 2 தடவை மல்டிப்ளை பண்ணால் என்ன தெரியுமா கிடைக்கும், 1.050 அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நார்மலாக மல்டிப்ளை பண்ணிடுங்க. பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை நம்பர் இருக்குது, 3 நம்பர். ஸோ அப்போ 3, அதே மாதிரி இன்னொரு 3 சேர்த்திங்கன்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 6. ஸோ அப்போது 6 டிஜிட் தள்ளி நம்ம பாயிண்ட் வைக்கிற மாதிரி இருக்கும். 1 2 3 4 5 6. ஸோ நீங்கள் நார்மலாக மல்டிப்ளை பண்ணிவிட்டு 6க்கு அப்புறமா என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 டிஜிட்டுக்கு அப்புறமா என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு புள்ளியை வச்சுக்கிறீங்க. ஸோ இப்போ இதையும் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பெருக்கணும். பெருக்கும்போது அதாவது மல்டிப்ளை பண்ணும்போது சிம்பிளாக என்ன கிடச்சிடும்னு பார்த்தீங்கன்னா 3362 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஸோ இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா அமௌண்ட், அதாவது நம்ம இது பண்ணக்கூடிய தொகை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3362 ரூபாய். ஸோ இதுதான் அமௌண்ட்டு. ஓகேங்களா. இது எப்படி இந்த வேல்யூ கிடச்சிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதையும் நார்மலாக மல்டிப்ளை பண்ணிக்கணும். இங்கே 6 நம்பர் தள்ளி பாயிண்ட் இருக்குதுங்களா, அப்போ வரக்கூடிய ஆன்சருக்கும் 6 நம்பர் தள்ளி நம்ம பாயிண்ட் வைக்கும்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் இதுதான். ஸோ நமக்கு இந்த ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டுன்னு சொல்லுவோம். அதாவது தொகை, நமக்கு கிடைச்ச தொகை என்னென்னு பார்த்தீங்கன்னா 3362. ஸோ இப்போ அவங்க கேட்குறது கூட்டு வட்டி. ஸோ அப்போ கூட்டு வட்டி அதாவது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவோம். அதுக்கு என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா A மைனஸ் பி. ஸோ அப்போ ஏன்றது என்னது, நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர். ஸோ 3362 மைனஸ் பின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரின்சிபல், அதாவது முதன்மை தொகை, நம்ம போட்ட முதல்ல போட்ட அமௌண்ட்டு. அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3200.
இப்போ இது ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணால் என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 162 ருபீஸ். அப்போது சிஐ ஒரு வருஷத்துக்கு ஒரு எவ்வளவு கூட்டு வட்டி போடுறாங்க, அதாவது 1 இயருக்கு உண்டான காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ருபீஸ் 162. ஸோ அவ்வளோதான் இதோடைய காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன்சர். ஸோ அவ்வளோதான் இந்த சம்மோட சொல்யூஷன். மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு சம்மோடு சந்திக்கிறேன். வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.